நல்லவை கேட்போம் நமது சேனலில் திருப்பார்கடல் கடைவது பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பகவான் தேவர்களையும் அசுரர்களையும் சேர்த்து திருப்பார்கடலை கடைய வேண்டும் என்று ஒரு சங்கல்பத்தை பண்ணினான். அதற்காக மந்தர பர்வதத்தை மத்தாகவும் வாசுகி என்றதான சர்ப்பராஜனை கயிறாகவும் வைத்து அந்த சமுத்திரத்தை கடைய வேண்டும் என்று அசுரர்களையும் தேவர்களையும் கொண்டு அந்த பர்வதத்தை கொண்டு வரச் செய்தான். அவர்கள் அதனுடைய சுமை தாங்க முடியாமல் பாதி வழியிலேயே கீழே போட்டு விட்டார்கள். உடனே பகவான் கருடனை அழைத்து கருடனை கொண்டு வரச் சொல்லி கருடன், தேவர்கள், அசுரர்கள் இவர்கள் புடைசூழ அந்த பரமாத்மாவே திருப்பார்கடலுக்கு வந்தான். அங்கே அந்த திருப்பார்கடலிலே அந்த மந்தரமலையை கருடன் அதிலே தூக்கி நிறுத்தினார், அதான் நாட்டினார். அது மத்தாக நிறுத்தினார். வாசுகி என்றதான அந்த பாம்பை கயிறாக சுற்றினார். அதனுடைய வால் பக்கத்தில் தேவர்களும் தலைப்பக்கத்தில் அசுரர்களும் இருவருமாக சேர்ந்து கடைய ஆரம்பித்தனர். அப்பொழுது வாசுவினுடைய முகத்திலிருந்து விஷக்காற்று வெளியே கிளம்பியது. அதிலிருந்து உண்டாதனான விஷத்தீ, அந்த விஷாக்னியானது அசுரர்களை அப்படியே பொசுக்கியது. அவர்களுக்கு பலம் குறைய ஆரம்பித்தது. பின்புறத்தில் வால்புறத்தில் இருக்கக்கூடியதான அந்த தேவர்களுக்கு மேகங்களை வரவழைத்து அங்கு மழை பெய்யுமாறு ஒரு சங்கல்பத்தை பண்ணினான் பரமாத்மா. அந்த மேகங்கள் எல்லாம் மழை பொழிய தேவர்கள் அந்த குளிர்ச்சியில் வருத்தமில்லாமல் கடைய ஆரம்பித்தார்கள். இப்படி தன் அடியார்களுக்கு அந்த பாம்பினுடைய விஷாக்னி எந்த கெடுதலும் செய்யக்கூடாது என்று அவர்களை காப்பாற்றினான். அசுரர்கள் எப்பொழுதும் தீமை செய்பவர்கள் என்பதால் அவர்களுக்கு அந்த விஷாக்னி தாக்கட்டும் என்று செய்தான். இப்படி தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி சமுத்திர மதனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மந்தரமலையானது அந்த சமுத்திரத்தில் மூழ்க ஆரம்பித்தது. அது மிகவும் பாரமான மலை. அது தன்னுடைய எடை கனம் தாங்க முடியாமல் உள்ளே சென்றது. அதற்கு சுழலுவதற்கு ஒரு ஆதாரம் இல்லை. தேவாசுரர்கள் எப்படி தூக்கி நிறுத்தினாலும் அவர்களால் நிறுத்த முடியவில்லை. அது அந்த கடலுக்குள்ளே சென்று கொண்டே இருந்தது. ஐயோ, நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகி போய்விடமே என்று பரமாத்மா அதை பார்த்து உடனே ஒரு ஆமையாக அவதாரம் பண்ணினான். அந்த ஒரு பெரிய ஆமையாக அவதரித்து அந்த மலையை தன்னுடைய முதுகிலே தாங்கி கொண்டான். அந்த ஆமையினுடைய முதுகானது 1,00,000 யோஜனை அளவு கொண்டதான ஒரு தீவு போல இருந்தது. அதனால் அந்த மந்தரமலை, மத்தான மந்தரமலை முழுகாமல் அதை தாங்கி பிடித்தான். ஆமை உரு இது எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு பெரிய உருவம் அப்படிங்கிறார் சுகபிரம்மம் ஸ்ரீமத் பாகவதத்திலே. காச்சபம் அத்புதம் மகத் வபுஹு அப்படிங்கிறார். இந்த அத்புதம் அப்படிங்கிறத கிருஷ்ணாவதாரத்தில் சொல்றார். அத்புதம் அப்படிங்கிறார். கிருஷ்ணன் அவதரித்த உடனே அத்புதம் அப்படிங்கிறார் கிருஷ்ணனை. அங்கே மகத் அத்புதம்னு பெரிய அப்படின்னு சொல்லலை, வெறும் அத்புதம்னு சொல்கிறார். அதே மாதிரி பராசர மகரிஷி கூட வராக அவதாரத்தை சொல்லும் பொழுது மகாவராகம் அப்படிங்கிறார். பெரிய ஒரு பன்றி அப்படின்னு தான் சொல்கிறார். ஆனால் அவர் அங்கே அத்புதம்னு சொல்லலை. ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணாவதாரத்தினுடைய திருமேனியை சொல்லும்போது அத்புதம்ங்கிறார். பராசர மகரிஷி வராக அவதாரத்தை மகாவராகம் சொல்கிறார், ஆனால் அத்புதம்னு சொல்லலை. இங்கே கூர்மாவதாரத்தை சொல்லும் பொழுது அதே மகரிஷி பராசர மகரிஷி மிக அழகாக கூறுகிறார். இங்கே ஆமை அவதாரம் அப்படிங்கிறத காச்சபம் அத்புதம் மகத்வபுகு அப்படிங்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில். விஷ்ணு புராணத்தில் இல்லை, ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகபிரம்ம மகரிஷி இப்படி கூறுகிறார். இப்படி இந்த அவதாரத்தில் ஆழங்கால் பட்டவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் தான் ஒவ்வொரு அவதாரத்தையும் அந்த பகவானை எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்கக்கூடியவர். அதே போல் மகரிஷிகளும்
இங்கே கூர்மாவதாரத்தை அழகாக வர்ணிக்கிறார், அனுபவிக்கிறார் ஆழ்வார். கூர்மாவதாரத்திலும் கூந்தல் அழகு குறையவில்லை, ஆமையான கேசவன் அப்படிங்கிறார் திருமழிசைப்பிரான். அந்த கூர்மமூர்த்தியினுடைய பெருமைகளை எல்லாம் கூர்ம புராணம் நன்றாக பேசுகிறது. அந்த மாதிரி ஆமையின் முதுகில் மலை சுழலுகிறது அப்படிங்கிறார். அப்பொழுது அந்த மலை அந்த முதுகில், ஆமையினுடைய முதுகில் அப்படி உராயிறது. இந்த உராயும் பொழுது அதனுடைய முதுகு தெனவுக்கு சொரிஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கான். அப்படி சொரிஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால பகவான் என்ன பண்ணுறான்னா ஆனந்தமாக தூங்குறானா. இதை சுவாமி தேசிகன் அழகாக வர்ணிக்கிறார் தசாவதார ஸ்தோத்திரத்தில். இப்படி நான் உங்களுக்கு இந்த சமுத்திரமதனம் பண்ணும் பொழுது இடையிடையே துணையாக இருப்பேன் என்பதை இந்த அவதாரங்களை பண்ணி அவன் காமிக்கிறான். இப்படி சங்க சக்கர கதாபாணியான சர்வேஸ்வரன் வேற ஒரு உருவத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுறான், இப்படி கூர்மாவதாரம் எடுத்து அது மேலே அந்த மந்திரமலை நிற்கிறது கடைஞ்சின்னு இருக்கா. ஆனாலும் அவர்களால் கடைய முடியவில்லை. அதனால் என்ன பண்ணுறான், அந்த மலை இப்படி எப்படியும் அசைறதான், ஆடிண்டே இருக்கான். அதனால் சரியாக கடைஞ்சாதானே அது வரும், அங்கே அதுலேருந்து அமிர்தமானது வெளிப்படும். அதனால் பகவான் என்ன பண்ணுறான், 1000 கைகளை எடுத்துட்டு, ஒரு பெரிய உருவத்தை எடுத்துட்டு 1000 கைகளோட அந்த மலையை அப்படியே நிறுத்தி தேவாசுரர்கள் கடையறதுக்கு எந்த விதமான அந்த தடங்கள் வராமல் இப்படி அப்படி ஆடாமல் பிடிச்சிக்கிறானா அந்த மந்திர பர்வதத்தை, அந்த மத்தான பர்வதத்தை. இப்படி தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி ரொம்ப நேரமாக கடைஞ்சுட்டே இருக்கா. ஆனால் ஒன்றுமே வரல. அப்போ பகவான் தானே நின்று திருப்பி கடைய ஆரம்பிச்சுட்டான். அதாவது எப்படி பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், ஒரு உருவத்தினால, ஆமை உருவத்தினால அந்த பர்வதத்தை தாங்கி பிடிச்சின்னு இருக்கான் முதுகில். இன்னொரு உருவத்தை எடுத்துட்டு 1000 கைகள்னால அந்த மலை ஆடாமல் அசையாமல் அப்படி சுழன்று வரத்துக்கு எப்படி இருக்க முடியுமோ அந்த மாதிரி அதை பிடிச்சின்னு இருக்கான். அப்பவும் இவளால் கடைய முடியல அப்படிங்கினவனே இவனே கடைய ஆரம்பிச்சு விட்றான். இவனே இன்னொரு உருவத்தை எடுத்துட்டு கடைய ஆரம்பிக்கிறான். அப்படிங்கிறத மகரிஷி நன்னா வர்ணிக்கிறான். இந்த இடத்துல எப்படி வர்ணிக்கிறான்னா, அவன் கடையறான், கடையும் பொழுது அவனுடைய சௌந்தரியத்தை, திருமேனி சௌந்தரியத்தை அனுபவிக்கிறார். அந்த மாதிரி எல்லாரும் அனுபவிங்கோ அப்படின்னு. அவனுடைய திருமேனி மேகவண்ணம், மேகம் போன்ற திருமேனி. அவனுடைய இடுப்பில் பீதக வாடை, திருக்காதுகளில் கர்ணபத்திரம் குண்டலங்கள், திருமுடியில் அவிழ்ந்து இருக்கக்கூடியதான அலைபாய்ந்து இருக்கக்கூடியதான கூந்தல் கற்றைகள் கேசபாசம். அந்த கூந்தலுடைய அழகில் தான் ஆண்டாலும் அனுபவிக்கிறார் ஈடுபட்டு. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு, அழகான கேசங்களை உடையவன், குழற்கற்றைகளை உடையவன் அப்படின்னு அனுபவிக்கிறார். அவனுடைய வக்ஷஸ்தலம் திருமார்பில் அப்படியே புரண்டு புரண்டு மாலைகள் ஆடுறதான், சிவந்த மாலை, அதாவது வனமாலை, சிவந்த செந்தாமரை கண்கள். இப்படிலாம் பார்க்கறதுக்கு அப்படியே மனசை கவர்றதான். பார்க்கறவாளுடைய மனசு இவன் பரமபுருஷன் அப்படிங்கிறத பறைசாற்றும்படியாக இந்த அலங்காரங்கள்லாம் திருமேனியில் அப்படி இருக்குது. திருமேனி சௌந்தரியம் அதை பார்க்குறா. லோகத்துக்கே அபயமளிக்கக்கூடியதான அவனுடைய ஹஸ்தங்கள், கரங்கள். அது என்ன பண்ணுறது, இந்த வாசுகையை பற்றி இழுக்கிறது, அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறது, கடையிறான். அப்படி அந்த திருக்கைகளால் அந்த பாம்பை பிடிச்சி கயிறு அதை பிடிச்சி அப்படியே கடையிறான். இப்படி அழகான ஒரு மலையை இன்னொரு மலை எதிர்த்து நிற்கிற மாதிரி இருக்கான். அவன் நின்றுட்டு கடையிறது, மலையை தாங்கின்னு இருக்கான், அதை கடையறதுக்கு உதவி பண்ணுறான், அதை அழுத்தி பிடிச்சின்னு இருக்கான், அவனே கடையிறான். ஒரு மலை இன்னொரு மலையை போட்டி போட்டு நிற்கிறது, கடையிறதுங்கிறார். இப்படி அவனுடைய திருமேனி சௌந்தரியத்தை அழகாக வர்ணிக்கிறார் சுகபிரம்ம மகரிஷி ஸ்ரீமத் பாகவதத்தில். மேகஷாமஹா கனகபரிதிஹி கர்ணவித்யோத வித்யுத் மூர்த்னி பிராஜத் விலுலித கச்சஹ ஸ்ரக்தரோ ரக்தநேத்ரஹ ஜைத்ரைர்தூர்பிஹி ஜகதபயதைஹி தந்தசூகம் கிரஹீத்வா மத்னன் மத்னா பிரதிகிரிரிவ அசோபதாதோத்ருதாத்ரிஹி அப்படின்னு, உத்ருதாத்ரிஹி அப்படி எடுத்தவன் கடையிறான் அந்த பர்வதத்தை எடுத்து. இது ஆழ்வார் அமரர்கள் தொழுதழ அலைகடல் கடைந்தவன் தன்னை. இப்படி தேவர்கள் பகவானுடைய அழகில் ஈடுபடுறாளாம் அப்படி கடையும் பொழுது. இப்படி அப்படி அமிர்தமதனம் அப்படிங்கிறது தேவர்களுக்காக எம்பெருமான் அடிமை தொழில் செய்கிறான். இங்கே அப்படி செய்யக்கூடியதான எல்லோரையும்
வணங்க வைக்கக்கூடியதான மேன்மையான ஒரு கடல், ஒரு கடலை நின்று கடைமா போலே கடைந்தபடி அப்படின்னு பெரியவாள்லாம் அனுபவிக்கிறார். அப்படி பிரதிகிரிரிவ ஒரு மலைக்கு எதிர்மலையாக நின்று மலை போல் இருந்து இருக்கக்கூடியவன், ஒரு மலை ஒரு மலையை பற்றி இழுக்குமா போலே அப்படின்னு எல்லோரும் அனுபவிக்கிறார். அப்படி அந்த சமுத்திர மதனத்தை பண்ணுகிறான் அப்படின்னு அனுபவிக்கிறார் மகரிஷி. மற்றவை நாளை கேட்போம்.